18/8/2026 செவ்வாய்க்கிழமை நிகழும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆவணி மாதம் 1ஆம் நாள் தட்சிணாயன புண்ணிய காலம் சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை சமநோக்கு நாள் சஷ்டி. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்று இரவு 9 மணி 6 நிமிடங்கள் வரை சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. இன்று காலை 8:50 மணி வரை சித்திரை, அதன் பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று காலை 7:47 மணி வரை சுபம், அதன் பின்பு சுப்பிரம். அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். கரணம் இன்று காலை 8:46 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 9 மணி 6 நிமிடங்கள் வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று காலை 8:50 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. பூரட்டாதி உத்திரட்டாதி ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது அருள் மீடியா நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, கரணன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, சூளம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைக்கி வடக்கு திசையை நோக்கி நம்ம பிரயாணம் போகக்கூடாது, நார்த் சைடு போய்த்தான் ஆகணும். லௌகீகம் உத்தியோகம் இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு நம்ம போய்த்தான் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணுறது, போகாமல் இருக்க முடியுமா? அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் பரிகாரமாக பாலை சாப்பிட்டுட்டு போயிடுங்க. இன்னும் அவ்வளோ ரொம்ப நல்லது. பிரயாணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். தங்கு தடை இல்லாமல் உங்கள் பிரயாணம் நல்லபடியாக நடக்கும். சிம்ம லக்னம் இருப்பு 5 நாழிகை 15 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. அதே மாதிரி இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முருகன் சன்னதிக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு வழிபட்டு கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து நெய் தீபமேற்றி வழிபாடு செய்து வாருங்கள். அற்புதமான சுபகாரியங்கள் அருமையாக நிறைவேறும். அதேமாரி இன்றைக்கி சஷ்டி வேறு, கண்டிப்பாக ரெட்டநாயிடம் அற்புதமாக முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள பிராத்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானை வழிபாடு செய்ய சுபகாரியங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் செவ்வாய், கடக ராசியில் குரு உச்சம், சிம்ம ராசியில் சூரியன் புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் சுக்கிரன், துலாம் ராசியில் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். அன்பான மேஷராசி நேர்களே, இன்றைய நாள் கலகலப்பான நாள். உங்களது கலத்திரபாவம் என்கிற 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்து உங்களது ஜென்மராசியை 7ஆம் பார்வையாக நோக்குவது சிறப்பான ஒரு பலன்கள் கொடுக்கும். அதேபோல் உத்தியோகத்தில் உங்களுக்கு ஆதரவான சில காரியங்கள் நடைபெறும். தொழில் வியாபாரம் நண்பர்களின் மூலம் அற்புதமாக நடைபெறும். கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு எடுக்கும் சில காரியங்கள் அற்புதமான ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அரசியல்வாதிகள் அமைதியை புரட்சி நடத்துவார்கள். அதேபோல் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். மேஷராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்கள் ஆற்றல் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். உங்களது பகை ருண ரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் சில வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்படுவீர்கள். அதேபோல் தொழில் வியாபாரம் அதிரடியான மாற்றங்களுடன் திருப்பங்களை சந்திக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். ரிஷபராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான மிதுன ராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் சிற்சில காரியங்கள் குழப்பத்தை கொடுக்கலாம். ஏனெனில் உங்களது பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் இருப்பதால் சில நேரங்களில் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வேலைபளு குறையும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும்.
கல்வி கற்கும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அமைதியாக செயல்பட்டு மனம் மகிழ்வீர்கள். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. அன்பான கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் சொத்து சுகம் அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக உலா வருவதால் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் சில அபிவிருத்திகரமான சில திட்டங்களை தீட்டி வெற்றி அடைவீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு உறவினர்களின் வழியில் சந்தோஷமான தகவல் ஒன்றை எதிர்பார்க்கலாம். கடகராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியதும் வாராகி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 8. அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் மனதில் தைரியம் அதிகரிக்கக்கூடிய திருநாள். உங்களது சகாயஸ்தானம் என்கிற 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் மனதில் தோன்றிய எண்ணங்களை செயல் வடிவமாக்கி வெற்றி அடைவீர்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய திட்டங்களுக்கு பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடன்பிறப்புகளின் வழியில் நல்ல ஒரு தகவல் அருமையாக வந்து சேரும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் உடல் ஆரோக்கியம் நிமித்தமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் பொருளாதாரம் முன்னேற்றகரமாக அமையக்கூடிய ஒரு நாள். உங்களது தன வாக்கு குடும்பஸ்தானம் என்கிற 2ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் ஆதரவாக இருப்பார். அதேபோல் வாழ்க்கை துணை மூலமாக நீங்கள் நினைத்த காரியங்களை சாதித்து கொள்ளலாம். உத்தியோகத்தில் உங்களது சலுகைகள் அற்புதமாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நண்பர்களின் ஆதரவு பெருகும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் சந்தோஷவானில் சிறகடித்து செல்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அதிகாலையிலே வந்து சேரும். கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய நாள் என்றாலும் அலைச்சல்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். உங்களது ஜென்மராசியில் சந்திர பகவான் உள்ளதால் மனதில் சிற்சில நேரங்கள் குழப்பமாக இருக்கலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பீர்கள். அரசியல்வாதிகள் மௌனம் காப்பது நல்லது. தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருந்தால் நன்மை. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். துலாம் ராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 9. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது அயன சயன போகஸ்தானம் என்கிற 12ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அருமையாக உலா வருவதால் எதிர்பாராத செலவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இருப்பினும் கடன் வாங்காமல் சமாளிக்க வேண்டும். வரவு 8 செலவு 10 என்று இருக்கக்கூடாது. ஏனெனில் கடைசியில் துந்தனா
கவனமாக இருந்தால் நன்மை. அதேபோல் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறுவதற்கு சில முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் சும்மா அதிர்தில்ல அப்படிங்கிற நாள். ஏனெனில் உங்களது லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கூட்டாளிகள் வந்து இணைவார்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவீடு வாங்கி மகிழ்வீர்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் வீட்டார் ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அவர்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடியே சாதித்துக் கொள்ளலாம். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். எதிர்பார்த்தபடியே தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 6. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். உங்களது ஜீவனபாவம் என்கிற 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உலா வருவதால் உத்தியோகத்தில் வேலை நெருக்கடி அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முழு மூச்சோடு செயல்பட வேண்டும். அரசியல்வாதிகள் மௌனமாக இருந்தால் வெற்றி. கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில முக்கியமான முடிவுகளை பங்குதாரர்களுடன் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீர்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக கண்டிப்பாக நிறைவேறும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பீர்கள். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் மனதில் உள்ள குழப்பங்கள் கண்டிப்பாக குறையக்கூடிய ஒரு நாள். உங்களது பாக்கியஸ்தானம் என்கிற 9ஆம் இடத்தில் சந்திர பகவான் உலா வருவதால் சந்திராசிரமம் விலகி உங்களுக்கு சந்தோஷங்கள் அதிகரிக்க தொடங்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் குழப்பமின்றி செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் நிமித்தமாக இருந்து வந்த இடைஞ்சல்கள் அகலும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உற்சாகத்தை கொடுக்கும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் உடைபடும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது சரபேஸ்வரர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மீனராசினியர்களே, இன்றைய நாள் கவனமுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாள். சந்திராசிரமம் உள்ளதால் மனதில் சஞ்சலங்கள் அதிகரிக்க தொடங்கும். ஏனெனில் ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுக்கு ஆறுதலாக குரு பகவான் 5ஆம் இடத்தில் உள்ளார். இருப்பினும் சந்திர பகவான் அஷ்டமராசியில் உள்ளதால் கவனமாக இருந்தால் நன்மை. ஏனெனில் சுகாதிபதி அஷ்டமராசியில் உள்ளார். பஞ்சமாதிபதி அஷ்டமராசியில் உள்ளார். கவனமாக இருந்தால் வெற்றி. அதேபோல் உத்தியோகத்தில் நிதானம் அவசியம். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேருவதில் காலதாமதம் ஆகும். அரசியல்வாதிகள் அமைதியாக செயல்பட வேண்டும். எவரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் எழலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும். மூத்த வயதைச் சேர்ந்த நண்பர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுக்கலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியது குரு தக்ஷணா.